இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்படைத்தன்மைக்காகவும் தான் வக்ஃபு திருத்த மசோதா நிறைவேற்றிருக்கோம் மத்திய அரசு சொல்றாங்க. எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க இருக்கலாம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோட செய்யறாங்க. எதிர்ப்பா செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக தானே செய்யறார்கள். என்ன சார் ஒரு பாயிண்ட்? இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. மத்திய ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல்படியில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும். தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள், அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம்.